எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு விதிமுறை இருக்கு. நம்ம படிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, காரு, பைக் ஓட்டுறது, இப்படி எதுவா இருந்தாலும் அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஃபைன்டு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இதை பொதுவாக நம்ம டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒர்க் அவுட்ஸ் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. ஸோ நம்ம எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும், அதாவது நம்ம சைக்கிளிங், ஸ்விம்மிங், ரன்னிங் இந்த மாதிரி ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் சரி, இல்லை வந்து HIIT வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி அனாரோபிக் ஒர்க் அவுட்ஸ் பண்ணாலும் சரி, இதுகளை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. அதே மாதிரி எப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சில விதிமுறைகளும் இருக்கு. ஸோ ஒர்க் அவுட்ஸ் பண்றப்போ இருக்கக்கூடிய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதுசாக நம்ம ஒரு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறோம் அல்லது எந்த ஒரு ஆக்டிவிட்டி நம்ம புதுசாக பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த ஆர்வத்தில் வந்து ஆர்வங்கிறத விட ஒரு ஆர்வ கோளாறுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து இன்னும் நிறையா பண்ணுறேன், நான் ஜாஸ்தியாக பண்ணுறேன் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் ஓவர் எந்தூசியாசம்ல நிறையா பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஓவராக பண்ணுறதுனால கொஞ்ச நாள்லேயே அதோடைய ஆர்வம் நமக்கு கம்மியாகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட இன்டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ எப்போவுமே ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலாக ப்ராக்ரஸ் பண்ணுறது என்றைக்குமே வந்து லாங் டேர்ம் சக்ஸஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படிப்பட்ட ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள தண்ணி வந்து கம்மியாகும். அதாவது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது வேர்வை ஜாஸ்தியாக வரும். ஸோ அந்த வேர்வை மூலயமா நம்ம உடம்புல உள்ள நீர் சத்து கம்மியாகும். ஸோ அடிக்கடி நம்ம வந்து நமக்கு உடம்புல எவ்வளோ தண்ணி குறையுதோ அந்த அளவுக்கு வாட்டர் இன்டேக்கை வந்து சரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தண்ணி கம்மியாச்சுன்னா நமக்கு கிராம்ஸ் வரும், சுளுக்கு வரும், இந்த மாதிரி தசைப்பிடிப்புகள், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து உடம்புல உள்ள வாட்டர் லெவல் குறையிறது தான். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஒர்க் அவுட் இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வேர்க்குதோ அதுக்கேற்ற மாதிரி அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில் டிஷ்யூஸ் எல்லாம் ஜாஸ்தி ஒர்க் ஆகும். ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறதுனால நம்மளுடைய மசில் டிஷ்யூஸ் வந்து பிரேக் ஆகும். ஸோ இந்த பிரேக் ஆகக்கூடிய மசில் டிஷ்யூஸ் வந்து திருப்பி ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். ஸோ எப்போவுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது மசிலுக்கு ரெக்கவரிக்கு தேவையான பிரேக்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஸோ கண்டினியூஸாக வாரம் பூரா ஒர்க் அவுட் பண்ணுறேன், காலையிலே சாயந்தரமோ ஏன்னா ஆர்வ கோளாறுல வந்து நிறையா பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் உங்களுடைய கோச் அல்லது உங்களுடைய கைடு கிட்ட கேட்டுட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் இன்டென்சிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்கள் மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான டைம் கொடுத்தாதான் உங்கள் மசில் சரியாக ரெக்கவர் ஆகி உங்களுடைய ஒர்க் அவுட்டோட முழு பயனை அடைகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து முக்கியமானது, நிறைய பேர் மிஸ் பண்ணுறது என்னென்னா, நம்ம பாடி வந்து நமக்கு எப்போவுமே ஒரு சிக்னல் கொடுக்கும். நார்மலாக நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு வலியை விட திடீர்னு ஒரு மயக்கம் அல்லது திடீர்னு ஒரு அப்நார்மல் பெயின் அல்லது வந்து ஷார்ப் ஷூட்டிங் பெயின் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா உடனே நம்மளுடைய பாடியோட சிக்னலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது சம்மந்தமா நம்மளுடைய கோச்சுக்கிட்டேயோ அல்லது ஒர்க் அவுட் பண்ணுற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேயோ கேட்டு எதனால இந்த மாதிரி பெயின் வருது, இந்த பெயின் வந்து நார்மலான பெயின் தானா அல்லது இந்த பெயினுக்கு வந்து ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுமா அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம உறுதி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது நம்ம உடம்பு வந்து கரெக்டான முறையில் எக்ஸசைஸ் பண்ணி அந்த ஒர்க் அவுட்ஸோட முழு படையினை அடைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் அண்ட் கூல் டவுன் ரொம்ப முக்கியம். பொதுவாகவே வார்ம் அப்க்கு வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் டைம் ஆகும். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட அதே டைம் ஆகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதுக்கு வார்ம் அப் கூல் டவுன்ல வந்து ஒரு அரை மணி நேரத்தை வீணாக்கணும், நான் ஸ்டார்டிங்லேயே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வார்ம் அப்பும் கூல் டவுனும் ஒழுங்காக பண்ணலைன்னா உங்களால் ஒர்க் அவுட்ஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம பாடியில் இருக்க மசில்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சிக்னல் கொடுக்கணும், நான் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறேன், ஸோ நம்ம உடம்புல வந்து நிறையா பிளட் ஃப்ளோ ஆக போகுது, ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் தயாராகணும் அப்படிங்கிற சிக்னலை கொடுத்தாதான் நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். நிறையா பேர் வந்து டைமிங் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நினச்சி பண்ணுறாங்க. இன்னொன்று, ஒர்க் அவுட் பண்ணுறதுலேயே நம்ம போரிங்கானது வந்து இந்த வார்ம் அப்பும் கூல் டவுனும் தான். அதனால எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு அதை கொஞ்சம் நம்ம அசால்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்படி பண்ணாமல் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணாலும் ப்ராப்பரான முறையில் வார்ம் அப்பும் கூல் டவுனும் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட ஒர்க் அவுட்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து பொதுவாக எல்லாரும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னா, ஓவர் ட்ரெயின் பண்ணுறது. ஸோ ஓவராக ட்ரெயின் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்புடைய லாக்டிக் ஆசிட் லெவல்ஸ் வந்து ரைஸ் ஆகும், நம்ம பாடியில் ஸ்ட்ரெஸ் பில்டப் ஆகும், அதே மாதிரி நம்ம உடம்போட இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ரொம்ப கம்மியாகும். நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறது நல்லதோ அவ்வளோதான் நம்ம பண்ணணும். நம்ம பக்கத்தில் உள்ளவர் வந்து அதிகமாக வெயிட்டு தூக்குறாரு, நம்ம பக்கத்தில் உள்ளவர் வந்து நிறையா ஒரு டிஸ்டன்ஸ் ஓடுறாரு, நம்ம கூட இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்கன்னு அவங்கள பார்த்துட்டு அதை வச்சு நம்ம இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் வந்து எடுத்த உடனே நிறையா நம்ம பாடி லெவலோட அதிகமான ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம், அதிகமான இன்டென்சிட்டியில் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நல்லதுக்கு பதிலாக கேடு தான் விளைவிக்கும். அதனால ஓவர் ட்ரெயின் பண்ணாமல் உங்கள் பாடிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கரெக்டான முறையில் ட்ரெயின் பண்ணுங்கள். உங்களுடைய கோச்சுக்கிட்ட கேட்டுட்டு அவங்களுடைய கைடன்ஸில் ட்ரெயின் பண்ணது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாக ஒரு காம்படிஷன் அல்லது ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி டேப்பர் டவுன் பண்ணாமல் இருக்கிறது தான். டேப்பர் டவுன் பண்ணுறது ஏன் முக்கியம்னா, நம்ம ட்ரைனிங் பண்ணும்போது நம்ம மசிலில் ஏற்பட்ட டேமேஜஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அந்த டேப்பர் டவுன் ஃபேஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஈவெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து நிறையா எனர்ஜி வரும். அந்த எனர்ஜிலாம் நம்ம மசிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம பாடியில் உள்ள கிளைக்கோஜன் லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்ம டேப்பர் டவுன் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்.
ஸோ ஒரு ஈவெண்ட் அல்லது ஒரு காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இந்த டேப் டவுன்கிற ஃபேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸசைஸுங்கிறது நம்ம மசிலுக்கு கொடுக்குற ஒர்க் அவுட்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் போஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், மசில்ஸ் பிரேக் ஆகும். இப்படி பிரேக்கான மசில்ஸ் ரெக்கவரி ஆகணும்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் அதிகமான ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ ப்ரோட்டீன் இருந்தால் தான் மசில் பில்டிங்க்கு வந்து அது யூஸ் ஆகும். நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் போஸ்ட் ஒர்க் அவுட் நியூட்ரிஷனில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பாடி வெயிட்டுக்கு தேவையான மாதிரி எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் தேவையோ அதை கால்குலேட் பண்ணி கரெக்டான அளவில் ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. பொதுவாக ஒர்க் அவுட் பண்ணி 15 நிமிஷத்துக்குள்ளே ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறது மசில் ரெக்கவரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக நிறைய பேர் அதுலேயும் குறிப்பாக சொந்தமாக ட்ரெயின் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது கைடன்ஸ் இல்லாமல் ட்ரெயின் பண்ணுறவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு என்னென்னா அவங்களுடைய ஒவ்வொரு ட்ரைனிங் செஷனையும் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக ட்ரைனிங் பண்ணும்போது 80-20ன்னு ஒரு ரூல் இருக்குங்க. அதாவது 80% ஆஃப் உங்களுடைய ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களுடைய ஏரோபிக் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களுடைய ஹார்ட் ரேட் வந்து ஒரு 135-140 அதுக்கு உள்ளேயே இருக்கணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸ் வந்து கரெக்டாக டியூன் ஆகும், நம்மளுடைய லங்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும், நம்மளுடைய இன்டர்னல் மெக்கானிசம் அதாவது நம்மளுடைய ஒர்க் அவுட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய ஹார்ட், நம்மளுடைய லங்ஸ், நம்மளுடைய மற்ற சுரப்பிகள் எல்லாமே கரெக்டான முறையில் டியூன் ஆகணும். அப்படின்னா அதுகளுக்கு ஏரோபிக் கெப்பாசிட்டியில் தான் நம்ம ட்ரைனிங் பண்ணணும். ஸோ 80% நம்மளுடைய ஒர்க் அவுட்ஸ் வந்து ஏரோபிக் கெப்பாசிட்டியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மீதி 20% டெம்போ ஃபேஸில் இருக்கிறது நல்லது. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்போம். இது ரேஸுக்கு மட்டும் இல்லை, ட்ரைனிங்க்கும் பொருந்தும். ஒர்க் அவுட் குவான்டிட்டியை விட ஒர்க் அவுட்டோட குவாலிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நேற்று நான் 10 கிலோமீட்டர் ஓடினேன், அதனால் இன்றைக்கி நான் 11 ஓடுவேன், நாளைக்கு நான் 12 ஓடுவேன். ஸோ நேற்று பண்ணதை விட என்னுடைய ஒர்க் அவுட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும், நேற்று 1 hour பண்ணேன்னா இன்றைக்கி நான் 1.25 மணி நேரம் பண்ணுவேன் அப்படின்ட்டு இந்த நம்பர்ஸ் பின்னாடி வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை விட எது முக்கியம்னா, நம்ம கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம ஒர்க் அவுட்டோட ஃபார்ம், நம்ம ஒர்க் அவுட்டோட பாஸ்டர், நம்ம ஒர்க் அவுட்டோட டெக்னிக்ஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒர்க் அவுட்டோட குவாலிட்டி ஆஸ்பெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறோங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நம்ம கரெக்டான முறையில் ஒர்க் அவுட் பண்ணுறோமா, அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணுறோமாங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒர்க் அவுட்ஸில் நமக்கு ஆர்வம் குறையிறதுக்கும் ஒர்க் அவுட்டோட முழு பலன் நமக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஒர்க் அவுட்ஸில் வெரைட்டி ஆட் பண்ணாமல் இருக்கிறது தான். இப்போ ஒரு ரன்னர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், நான் டெய்லி ரன்னிங்கே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ரொம்ப மோனோட்டோனஸாக அப்படியே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒருத்தர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, நான் டெய்லி ஜிம்முக்கு போய் ஜிம் ஒர்க் அவுட்ஸே பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னா அதுவும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். போர் அடிக்கிறதுங்கிறத விட அந்த ரன்னிங்க்கு எந்த மசில்ஸ் தேவையோ, அதே மாதிரி ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்கள் எந்த மசில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அந்த மசில்ஸ் மட்டும்தான் வந்து அங்கே ட்ரெயின் ஆகுமே தவிர மற்ற மசில்ஸ் வந்து அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. நம்மளுடைய ஒர்க் அவுட் ரொட்டீனில் கிராஸ் ட்ரைனிங்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சப்போஸ் நீங்கள் ஒரு ரன்னராக இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து சைக்கிளிங் பண்ணுறது, அதே மாதிரி இன்னொரு நாள் வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணுறது, இப்படி உங்களோட ஒர்க் அவுட்ஸை வந்து மாற்றி மாற்றி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய மோனோட்டோனஸ் அந்த ஃபீல் வருது பார்த்தீங்களா, அதுவும் கம்மியாகும். ப்ளஸ் ரன்னிங்கில் ட்ரெயின் ஆகாத மசில்ஸ் வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ணும்போது அல்லது நீங்கள் ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங் பண்ணும்போது, நீங்கள் ஸ்விம்மிங் பண்ணும்போது, இந்த மாதிரி மாற்றி கிராஸ் ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுடைய உடம்புல உள்ள மற்ற மசில்ஸும் டெவலப் ஆகும். ஸோ ஓவராலாக உங்களோட ஒர்க் அவுட் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிராஸ் ட்ரைனிங்ஸை வந்து அடிக்கடி உங்கள் ஒர்க் அவுட்டில் சேர்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் த பிக்கர் பிக்சர். நம்ம ஒர்க் அவுட் எதுக்காக பண்ணுறோம்? உடம்பாலையும் மனசாலையும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். நிறையா பேர் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளே யாராவது ஒருத்தரை டார்கெட்டாக வச்சுக்கிடுவோம். உசேன் போல்ட் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடணும், அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் மாதிரி நான் பாடி பில்டப் பண்ணணும், நான் முகமது அலி மாதிரி பாக்ஸிங் பண்ணணும், ப்ரூஸ்லி மாதிரி நான் வந்து சண்டை போடணும், இப்படி யாராவது ஒருத்தரை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்க மாதிரி நம்மளால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு மென்டலாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம். ப்ளஸ் அந்த அளவுக்கு நான் ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்பையும் வந்து நம்ம ஃபிசிக்கலாக ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்களுக்கு அது மட்டும்தான் பொழப்பு, அவங்களுக்கு ஃபுல் டைம் ஜாபே அதுதான். ஆனால் நமக்கு அப்படி கிடையாதுங்க. நமக்கு சொந்தமாக ஒரு தொழில் இருக்குது, அல்லது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், நம்மளை நம்பி ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் நம்ம ஃபேமிலியை வந்து ஃபீட் பண்ண முடியும். இன்னும் இந்த மாதிரி நமக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது நம்மளுடைய மனசையும் உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்கள். இன்னொன்று முக்கியமான விஷயம், நமக்கு காம்படிட்டர் யாருன்னா நம்ம தான். என்றைக்கும் நம்மளால் அர்னால்டாவோ, உசேன் போல்ட்டாவோ, முகமது அலியாவோ, ப்ரூஸ்லியாவோ மாறவே முடியாது. ஏன்னா நம்ம யாரை வந்து உதாரண புருஷர்களாக எடுத்துக்கிறோமோ அவங்க யாருமே மற்றவங்கள உதாரணமாக எடுத்துக்கல. தன்னைத்தானே மெருகேற்றுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அவங்கள நம்ம இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம், அவங்க லைஃப்ல இருந்து சில லெசன்ஸை வந்து நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அவங்கள மாதிரியே நம்ம வாழ்க்கையும் ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிறது எந்த வகையிலும் ஏற்புடையது கிடையாதுங்க. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்ஸை நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல விதமாக பண்ணுங்கள், அதுவே நமக்கு போதுமானது. நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.